ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். அதனால நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர்ல இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கிற கோயில்கள்லயும் இதுவும் ஒரு பழமையான ஒரு கோயிலு. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகத்தியருக்கு சிவபெருமான் பல மூலிகைய பத்தி, மருத்துவத்த பத்தியும் சொல்லிக் குடுத்ததுனால தான் இந்த சிவபெருமானுக்கு மருந்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இங்க சிவபெருமானுக்கு துணைவியா திரிபுர சுந்தரி அம்மன் இருக்காங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் இப்ப ஏன்னா இந்த கோபுரம் எடுக்கவே முடியல. கோபுரம் எடுக்கவே இல்ல. ஸோ இப்ப ரீசென்ட்டா தான் இந்த கோயிலுக்கு கோபுரம் எடுத்தாங்க. ஸோ இதுக்கு 2 பாதை இருக்கு. நீங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் வழியாவும் வரலாம். இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்கு. ஸோ பின்னாடி வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது மாரி இங்க ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வன்னி மரம் இருக்கு. ரொம்ப பழமையான வன்னி மரம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த வன்னி மரத்த சுத்துனீங்கன்னா என்ன நன்மை வரும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த இதுல எழுதியிருப்பாங்க. அத பாருங்க. அப்புறம் வால்மீகி இருக்கார்ல. வால்மீகி இங்க சிவபெருமான் மூலமா முக்தி பெற்றதுனால இந்த ஏரியா பேரு திருவால்மிகியூர் அப்படின்னு வந்தது தான் திருவான்மியூர்ன்னு மாறியிருக்கு. அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இதுதான் இந்த கோயிலுக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். அப்படியே ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். ஸோ சாமிய பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க. ரொம்ப நன்றி.